23வது காரிகை. அகாரோ நயதே விஸ்வம் உகாரஸ்சாபி தைஜசம் மகாரஸ்ச புனః ப்ராஜ்ஞம் நாமாத்ரே வித்யதே கதிஹி. 23வது காரிகையுடன் 11வது மந்திரம் வரை விளக்கம் செய்யப்பட்டு முடிவடைந்தது. 22, 23 இந்த கடைசி 2 காரிகைகளில் உபாசனையினுடைய பலம் சொல்லப்படுகிறது. இங்கு உபாசனை எப்படிப்பட்ட ரூபம் என்றால், ஓங்காரத்தினுடைய அகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு வைஸ்வானரனை தியானித்தல், ஓங்காரத்தினுடைய உகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு ஹிரண்யகர்ப்பனை தியானித்தல், ஓங்காரத்தினுடைய மகாரத்தை ஆலம்பனமாக கொண்டு அந்தர்யாமி அல்லது ஈஸ்வரனை தியானித்தல். இந்த தியானமானது வேத அத்தியனம் செய்த மனதிற்கு எளிமையாக இருக்கும். ஆலம்பனம் என்று சாஸ்திரத்தில் எது அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அது உபாசகர்களுக்கு பிரசித்தமாக இருப்பது. இன்றைய காலத்தில் நாம் சிவலிங்கத்தை அல்லது சிவபெருமானுடைய உருவத்தை ஆலம்பனமாக கொள்வது மிக மிக சுலபம். சிறு வயதிலிருந்து நாம் சிவனுடைய உருவம் அல்லது லிங்கம் இவைகளை பார்த்து பார்த்து அபியாசம் செய்து மனதில் சிவலிங்கத்தினுடைய உருவம் பதிந்திருக்கின்றது. அப்படி ஏற்கனவே மனதில் பதிந்த ஆலம்பனத்தில் பிறகு சிவபெருமானுடைய தத்துவத்தை நினைப்பது மிக சுலபம். இதற்கு முன் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆரம்பத்தில் 10-12 வருடங்கள் வேதத்தை அத்தியனம் செய்வார்கள். அவர்களுடைய மனதில் என்ன இருக்கும் என்றால் எழுத்துக்கள், அக்ஷரங்கள் தான் மனதில் இருந்து கொண்டு இருக்கும். காலை முதல் இரவு வரை வேதத்தை அத்தியனம் மனப்பாடம் செய்து கொண்டே இருந்தால் மனதில் எது நிறைந்திருக்கும் என்றால் சிவலிங்கமோ மற்ற உருவமோ இருக்காது, சப்தங்கள் தான் நிறைந்திருக்கும், வர்ணங்கள் தான் நிறைந்திருக்கும். அப்படி வர்ணங்கள் நிறைந்துள்ள மனதில் வர்ணத்தை ஆலம்பனமாக வைத்து ஈஸ்வரனை தியானம் செய்வது மிக மிக சுலபம். ஆகவே இங்கு கூறிய தியானம் யாருக்கு நன்கு பொருந்தும் என்றால், வேத அத்தியனம் செய்து சப்தத்தில் மனதை கொண்டு சப்த ரூபமாகவே மனம் அபியாசம் ஆனவர்களுக்கு அகாரம் உகாரம் மகாரம் என்பது ஆலம்பனமாக மனதில் பதிந்து விட்டது. அவர்களுக்கு மிக மிக சுலபம். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி அகாரம் உகாரமெல்லாம் ஆலம்பனமாக வைத்து வைஸ்வானரனை நினைப்பது என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். ஆகவே தான் நாம் அகாரத்தை ஆலம்பனமாக வைத்து தியானம் பண்ணுவதற்கு கடினமாக இருப்பதாக தோன்றும். அதுவும் உண்மைதான். நம்முடைய மனம் வர்ணத்தில், சப்தத்தில், சப்த கிரகணத்தில் இருந்து பழகவில்லை. ஆனால் இங்கு உபனிஷத் வேத அத்தியனம் செய்த மனதினுடைய அடிப்படையில் பேசுகின்றது. அகார உகார மகாரத்தை நாம்
ஆலம்பனமாக வைத்து அந்தந்த தேவதைகளை தியானித்தல். வைஸ்வானரனை தியானித்தால் வைஸ்வானரனை அடைகின்ற பலன், ஹிரண்யகர்ப்பனை தியானிக்கும் பொழுது ஹிரண்யகர்ப்பனை அடைகின்றோம். பிறகு மகாரஸ்ச புன பிராஜ்ஞக, மகாரத்தை தியானிக்கும் பொழுது அந்தர்யாமியை தியானிக்கும் பொழுது அந்தர்யாமியை அடைகின்றோம். இனி ஓங்காரத்திற்கு 4வது மாத்திரை ஒன்று இருக்கின்றது. அதில் தியானம் கிடையாது, அதில் கதியும் கிடையாது. அதை கடைசியாக சொன்னார். ந அமாத்ரே வித்யதே கதிஹி. அமாத்ரா ரூபமான ஓங்காரத்தில் கதி என்பது கிடையாது. கதி என்றால் ஒரு லோகத்திற்கு சென்று அடைதல் என்ற பலன் கிடையாது. பிறகு அமாத்திரை உபாசனைக்குரிய விஷயமல்ல, அது ஞானத்திற்குரிய விஷயம், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இனி கேள்வி வருகின்றது, அமாத்திரை என்றால் என்ன? அந்த கேள்விக்கு பதில் 12வது உபனிஷத் மந்திரம். இப்பொழுது 12வது மந்திரத்திற்கு செல்கின்றோம். உபனிஷத் மந்திரம். அமாத்ரஸ்சதுர்த்தோ வ்யவஹார்யஹ பிரபஞ்சோபசம சிவோத்வைதஹ ஏவமோங்கார ஆத்மைவ சம்விஷத்யாத்மனாத்மானம் ய ஏவம் வேத. பன்னிரண்டு மந்திரங்களை கொண்ட இந்த உபனிஷத்தில் எப்படி 7வது மந்திரம் முக்கியமோ அதே போல இந்த இறுதி 12வது மந்திரமும் முக்கியமான மந்திரம். மீதி மந்திரங்களிலெல்லாம் அத்தியாரோபம் இருந்தது. ஆத்மாவுக்கு அல்லாத விஷயங்களும் பேசப்பட்டது. இந்த 2 மந்திரங்களில் 7, 12 மந்திரங்களில் அபவாதத்தின் மூலமாக எந்த தத்துவம் எஞ்சி இருக்கின்றதோ அந்த உண்மை தத்துவம் பேசப்படுகிறது. ஓம் என்ற சொல்லை எடுத்து 8வது மந்திரத்திற்கு மேல் விசாரத்தை தொடங்கினோம். ஓங்காரம் 4 ரூபமாக இருக்கின்றது என்று பார்த்தோம். அதில் அகார ரூபமாக இருக்கின்ற ஓங்காரமானது விஸ்வனை குறிக்கின்றது. உகார ரூபமாக இருக்கின்ற ஓங்காரமானது தைஜசனை குறிக்கின்றது. மகார ரூபமாக இருக்கின்ற ஓங்காரம் பிராஜ்ஞனை குறிக்கின்றது என்று 3 மாத்திரைகளுடன் கூடிய ஓங்காரம் 3 பாதத்தை குறிப்பதாக நாம் படித்தோம். இனி ஆத்மாவிற்கு 4வது பாதமும் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம். சதுர்த்த பாதக அல்லது துரியம் என்ற சொல்லில் பார்த்தோம். ஆத்மாவை பற்றிய விசாரத்தில் முதல் பாதம் 2, 3, 4 என்ற இடத்தில் துரியம் என்று ஒரு தத்துவத்தை பார்த்தோம். அந்த துரிய பாதத்தையும் ஓங்காரத்திடம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற இனியொரு தத்துவமான 4வது மாத்திரையையும் நாம் இப்பொழுது சமப்படுத்துகின்றோம். 4வது மாத்திரை அமாத்ரா. ஓங்காரத்தினுடைய முதல் மாத்திரை ஆ, ஓங்காரத்தினுடைய 2வது மாத்திரை உ,
மூன்றாவது மாத்திரை மகாரம், நான்காவது மாத்திரை அமாத்திரக. இந்த இடத்தில் அமாத்திரக ஓங்காரத்தினுடைய நான்காவது தத்துவம். 4 ரூபமாக ஓங்காரம் இருக்கின்றது. அது ஓங்காரத்தினுடைய நான்காவது நிலை அமாத்திரக. அமாத்திரக என்ற சொல்லுக்கு பொருள் தவறாக எப்படி பொருள் கொள்ளலாம் என்றால், அகாரத்தை மாத்திரையாக உடையதுன்னு பொருள் கொள்ளலாம். இப்போ அமாத்திரக அப்படின்னு என்ன? அகாரத்தை மாத்திரையாக உடையதுன்னு பொருள் கொள்ளலாம். அது ஓங்காரத்தினுடைய முதல் மாத்திரை. ஓங்காரத்தினுடைய முதல் மாத்திரை அகாரத்தை உடையது. நான்காவது மாத்திரை அமாத்திரக என்ற இடத்தில் ஆ என்ற சொல் ந என்பதனுடைய பொருள், இல்லை என்பதனுடைய பொருள். இப்போ சுத்தம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கின்றது. சுத்தம் இல்லை அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ஆவை போட்டுக்குவோம், அசுத்தம். இப்போ அசுத்தம் என்றால் ந சுத்தம் அசுத்தம். அதே போல ந மாத்ரா அமாத்ரா, ந வித்யதே மாத்ரா யஸ்மின் சக ஓங்காரக. எந்த ஓங்காரமானது மாத்திரை இல்லாத ரூபமாக இருத்தல். இப்போ அமாத்ரா என்றால் மாத்திரை அற்றது என்பது பொருள். இப்போ ஓங்காரத்தினுடைய நான்காவது தத்துவம், நான்காவது ரூபம், நான்காவது நிலை அமாத்திரக என்றால் மாத்திரை இல்லாத ரூபம். அமாத்திரகங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? மாத்திரை அற்ற சொரூபம். யார் மாத்திரை அற்ற சொரூபம்? ஓங்காரத்திடம் மாத்திரை அற்ற சொரூபம் ஒன்று இருக்கின்றது. ஓங்காரம் 4 சொரூபம், ஆ உ இம் மகாரம். பிறகு இனியொரு சொரூபம், அது மாத்திரை அற்ற சொரூபம். அந்த மாத்திரை அற்ற ஓங்கார தத்துவத்தையும் ஆத்மாவினுடைய பாதமான துரியத்தையும் நாம் சமப்படுத்துகின்றோம். ஆத்மாவினுடைய துரிய தத்துவத்தை, ஆத்மாங்கிற இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? விஸ்வ தைஜச பிராக்ஞன்னு சொல்லி துரியம்னு ஒன்று பார்த்தோம். அந்த துரிய தத்துவமும் ஓங்காரத்திடம் இருக்கின்ற மாத்திரை அற்ற சொரூபமும் ஒன்று, அல்லது மாத்திரை அற்ற சொரூபமான ஓங்காரம் துரியத்தை குறிக்கின்றது. மகாரத்தை உடைய ஓங்காரம் பிராக்ஞனை குறிக்கின்றது. உகாரத்தை உடைய ஓங்காரம் தைஜசனை குறிக்கின்றது. அகாரத்தை உடைய ஓங்காரம் விஸ்வனை குறிக்கின்றது. மாத்திரை இல்லாத ஓங்காரம் எதை குறிக்கின்றது? துரியத்தை குறிக்கின்றது. இனி மாத்திரை அற்ற சொரூபம் என்றால் என்ன? அமாத்ரா, அமாத்திரக, ஓங்காரகன்னு சொல்கிறோம். மாத்திரை அற்ற சொரூபம் என்பது என்ன என்றால், முதல்ல மாத்ரா அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் ஞாபகம் இருக்கணும். அப்பொழுதுதான் மாத்திரை இல்லாத சொரூபம் என்ன என்பது நமக்கு புரியும். மாத்ரா என்றால் என்ன நமக்கு தெரிஞ்சது தான். மாத்திரை என்றால் ஒரு எழுத்தை உச்சரிக்கின்ற காலம், கால அளவு. ஒரு எழுத்தை, ஒரு வர்ணத்தை எவ்வளவு காலம் உச்சரிக்க வேண்டுமோ அந்த உச்சரிக்க வேண்டிய காலத்தின் அளவுக்கு மாத்ரா, மாத்திரை என்று நாம் கூறுகின்றோம். இங்கு அமாத்ரா என்றால் உச்சரிக்கின்ற காலத்தின் அளவே இல்லை என்று பொருள். அப்படி என்றால்
அது சப்த ரூபமாக இருக்குமா அசப்த ரூபமாக இருக்குமா? அது சப்த ரூபமாக இருந்து விட்டால் ஏதோ ஒரு அளவு இருந்து விடும். ஒரு மாத்திரை இல்லைனாலும் கூட அரை மாத்திரை கால் மாத்திரையாவது இருந்து விடும். இப்போ ஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, அதை விட குயிக்காக கொஞ்சமாக சொன்னோம்னா அரை மாத்திரை ஆகலாம், 2 மாத்திரை ஆகலாம், 3 மாத்திரை ஆகலாம், எவ்வளவு மாத்திரை வேணாலும் ஆகலாம். மாத்திரையே இல்லை என்றால், உச்சரிக்கின்ற காலமே இல்லை என்றால், அந்த தத்துவம் அசப்தம், சைலன்ஸ், அசப்த ரூபமாக இருப்பது. இப்போ ஓங்காரம் 2 சொரூபம், சப்த ரூபமான ஓங்காரம், அசப்த ரூபமான ஓங்காரம். இந்த அசப்தம், சைலன்ஸ் எதை குறிக்கின்றது? துரியத்தை குறிக்கின்றது. சைலன்ஸ் அப்படின்னு சொன்னால் வாக்கினுடைய நிலையிலும் மனதினுடைய நிலையிலும், மென்டல் ஓரல், வாக்கிலையும் சரி மனதிலையும் சரி சைலன்ஸ் அசப்த ரூபமானது. துரியத்தை எடுத்து நாம் சிந்தித்த இடத்தில் துரியம் என்றால் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது, மாண்டூக்கியம் நம்ம சரியாக கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனுடைய லட்சணம் என்ன? துரியம்னு சொன்ன உடனே 4வது அவஸ்தை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. துரியம் என்று சொன்னவுடன் சிலர் முறையாக சாஸ்திரம் படிக்காதவர்கள் துரியத்தை ஒரு அவஸ்தையாக புரிந்து கொள்வார்கள், எழுதுவார்கள், பேசுவார்கள். நம்ம இவ்வளவு படிச்சுட்டு நம்மளும் நான் துரிய அவஸ்தையில் இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லவே கூடாது. துரியம் என்பது ஒரு அவஸ்தை அல்ல. துரியம் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான். அதை ஞாபகப்படுத்துவது எதற்காகன்னா, இப்போ ஓங்காரத்தினுடைய அமாத்திரையோட சம்பந்தப்படுத்துவதற்காக. துரியம் என்பது ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட விஸ்வ தைஜச பிராக்ஞன் என்ற 3ற்குள்ளும் மாறுபடாமல் இருக்கின்ற சைத்தன்ய தத்துவம். இப்போ துரியம் என்ற சொல்லினுடைய லட்சணம் என்ன? விஸ்வ தைஜச பிராக்ஞன் இந்த 3க்குள்ளும் மாறுபடாத சைத்தன்யம், சைத்தன்ய தத்துவம், அறிவு சொரூபம் துரியம். ஆகவே வேறு கோணத்தில் கூறினால், துரியம் என்ற சைத்தன்யத்துடன் ஒரு விதமான உபாதியை சேர்க்கும் பொழுது விஸ்வன் என்ற பெயர் வருகிறது. அதே துரியத்துடன் வேறு உபாதிகளை சேர்க்கும் பொழுது துரியத்துக்கே தைஜசன் என்ற பெயர். அதே துரியத்துடன் வேறு உபாதியை சேர்க்கும் போது பிராக்ஞன் என்ற பெயர் வருகிறது. இதை நம்ம எந்த உதாரணத்தில் பார்த்தோம் என்றால், தங்கம் என்ற ஒன்றுடன் ஒரு நாமரூபத்தை சேர்த்தவுடன் வளையல், ஒரு நாமரூபத்தை சேர்த்தால் மோதிரம், ஒரு நாமரூபத்தை சேர்த்தால் செயின் என்ற பெயர் வருகிறது என்ற உதாரணத்தை நாம் பார்த்தோம். அதே போல துரியத்தினுடைய தத்துவம் என்னவென்றால், துரியம் என்ற ஒன்று விஸ்வ தைஜச பிராக்ஞனுடைய தோற்றத்திற்கும் அதனுடைய ஒடுக்கத்திற்கும் ஊடுருவி இருக்கின்ற அதிஷ்டான தத்துவம். அதுதான் துரியம், சைத்தன்யம் அல்லது ஆத்மா. அதுவே பிரம்ம. அயமாத்மா பிரம்ம. இந்த 3 ஷரீரத்திற்கும் எந்த ஒரு சைத்தன்யம் இப்படி பொதுவாக இருக்கின்றதோ அதே சைத்தன்யம்தான் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் பொதுவாக இருக்கின்றது என்றெல்லாம் நாம் பார்த்த கருத்துக்கள்.
இனி ஓங்காரத்திடம் வந்தால், ஓம் என்ற சப்தமானது உருவாகின்றது. ஒரு சப்தம் தோன்ற வேண்டும் என்றால் அந்த சப்தத்திற்கு முன் அசப்தம்தான் இருக்க வேண்டும். அந்த சப்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் அந்த சப்தம் எதில் நிலைத்திருக்கும் என்றால் அசப்தத்தில். பிறகு ஓம் என்ற சொல் முடிந்தவுடன் என்ன இருக்கின்றது என்றால் அசப்தம். அசப்தம், சைலன்ஸ் என்பது சப்தம் தோன்றுவதற்கு முன் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு வார்த்தையை நான் பேசுவதற்கு முன் சைலன்ஸ், அமைதி இருந்தது. என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க காரணம் அமைதி. என்னுடைய சப்தம் அமைதியில் இருப்பதனால்தான், வேறு சப்தத்தோட கிளாஷ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் கேட்க முடிஞ்சது. ஒரு வார்த்தை முடிந்தவுடன் மீண்டும் அமைதியானது இருக்கின்றது. ஆகவே எல்லா சப்தத்திற்கும் ஆதாரமாக என்ன இருக்கின்றது? அசப்தம் அல்லது அமாத்திரை, அமைதியானது இருக்கின்றது. இந்த அமைதியினுடைய தன்மை என்னன்னா, சப்தம் அதில் தோன்றி சப்தங்கள் அதில் நிலைத்திருந்து சப்தங்களெல்லாம் அதில் ஒடுங்குகின்றது. அப்படி எல்லா சப்தத்திற்கு ஆதாரமாக எல்லா சப்தங்களும் எதில் இருந்து எல்லா சப்தங்களும் எதில் ஒடுங்குகின்றதோ அந்த அதிஷ்டானம், அசப்த ரூபமான அதிஷ்டானம் அமாத்ரா, ஓங்காரத்தினுடைய மாத்திரை அற்ற சொரூபம். அது எதை குறிக்கின்றது என்றால் துரியத்தை குறிக்கின்றது. சாமானிய குணங்கள் சொல்லிட்டு வந்தது போல அசப்த ரூபமான ஒன்றுக்கும் துரியத்துக்கும் என்ன சாமானிய குணம்? அதிஷ்டானம். அசப்தமானது அனைத்து சப்தத்திற்கும் காரணம், அனைத்து சப்தத்திற்கும் அதிஷ்டானம். துரியமானது விஸ்வ தைஜச பிராக்ஞன் என்ற அனைத்திற்கும் அதிஷ்டானம், ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ துரியத்திற்கும் அமாத்திரைக்கும் என்ன ஒற்றுமை? இங்கு ஆசிரியர் ஒற்றுமையை எல்லாம் சொல்லவில்லை. அகாரத்திற்கும் விஸ்வனுக்கும் ஒற்றுமை சொன்னார். சாமானிய குணமெல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கையில் இங்கு ஆதாரமாக இருப்பது ஒற்றுமை. அப்படி ஒற்றுமையில் ஓங்காரத்தினுடைய அமாத்திரை துரியத்தை குறிக்கின்றது. இப்போ இதில் இனி ஒரு கருத்தும் இருக்கின்றது. சதுர்த்த பாதக என்ற இடத்தில், பாதகன்னு சொன்னால் ஆத்மா, மாத்ரா என்று சொன்னால் ஓங்காரம். சதுர்த்த பாதகங்கிற இடத்தில் துரியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினோம். அந்த இடத்தில் சதுர்த்தம் இவ என்று பார்த்தோம். மீண்டும் உங்களுக்கு உதாரணத்தை ஞாபகப்படுத்தினால், வளையல், செயின், பிறகு இனி ஒன்று வளையல், செயின், மோதிரம், 3 சப்தத்தை அறிமுகப்படுத்தி நான்காவதாக தங்கம் என்ற சப்தத்தை நான்காவதாக அறிமுகப்படுத்தினாலும் அது நான்காவது அல்ல என்ற உதாரணத்தை பார்த்தது போல சதுர்த்தம் இவ என்று பார்த்தோம். அதே போல்தான் ஓங்காரத்தினுடைய விசாரத்திலும் இது உண்மையில் நான்காவது அல்ல, நான்காவது மாத்திரையை போல. உண்மையிலேயே நான்காவது மாத்திரை அல்ல, இது அமாத்திரை நான்காவது மாத்திரைன்னு சொல்றதிலேயே முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாடு புரிகிறதோ?
நான்காவது மாத்திரை அமாத்திரைன்னு சொன்னான். நான்காவது மாத்திரைன்னு சொல்கிறோம். அது என்ன சொரூபம்? அமாத்திரா சொரூபம்னு சொன்னால் அது எப்படி வரும்? இப்போ நான்காவதை போல, நான்காவது போல என்றால் அது நான்காவது அல்ல. அது எதை குறிக்கின்றது? இப்போ துரியம் நான்காவதுன்னு சொன்னால் இந்த மூன்றுக்குள் அடங்காது, மூன்றையும் வியாபிக்கின்றது. அதே போல அமாத்ரா என்றால் இந்த அமாத்திரை மூன்றுக்குள் அடங்காது, ஆனால் மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ முதல் கருத்து என்னவென்றால், ஓங்காரத்திடம் அமாத்ரா என்ற ஒரு சொரூபம் இருக்கின்றது, மாத்ரா என்ற சொரூபம் இருக்கின்றது. அந்த எழுத்து சொரூபம் அகாரம் உகாரம் மகாரம் ஒவ்வொன்றையும் ஆத்மாவினுடைய முதல் 3 பாதமாக சொல்லி, ஓங்காரத்திடம் இருக்கின்ற அமாத்ரா அசப்த ரூபமாக இருப்பதை துரியத்துடன் நாம் சமப்படுத்தினோம். இனி அடுத்த நம்முடைய விசாரம் அமாத்ரா அல்லது சைலன்ஸ் என்று நாம் கூறினோம். அதை பற்றி இப்பொழுது விசாரத்தை மேற்கொள்கின்றோம். இப்போ என்ன விசாரம் செய்கின்றோம்? அமாத்திரை அல்லது சைலன்ஸ், அசப்தம் என்ற சொல்லினுடைய விளக்கம், பொருள் என்ன? அசப்தத்தில் தோன்றி நிலைத்திருந்து அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இந்த அசப்தத்தை சைத்தன்யத்துடன் சமப்படுத்தினோம். இந்த அசப்தம்ங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன என்று பார்க்க வேண்டும். முதலில் நாம் பொதுவாக சப்தம் அசப்தம் என்று எதை புரிந்து கொள்வோம்? வாய் வழியாக பேசும் பொழுது சப்தம், பிறகு மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதும் அதுவும் ஒரு விதமான சப்தம்தான். இப்போ 2 சப்தம் இருக்கின்றது. ஒன்று வாய் பேசும் பொழுது சப்தம், மனது நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது மனதிற்குள் நாம் சப்தம் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆள் கிடைச்சா வாயை திறந்து பேசிகிட்டு இருப்போம், ஆள் கிடைக்கலைன்னா நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்போம். சில பேர் ஸ்கூட்டரில் போகும்போது யார் இருக்க மாட்டாங்க, பேசிகிட்டே போவார்கள். பார்த்துருக்கிறீர்களோ? பார்க்கவில்லை, நானே தான் அப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லலாம். வேறு ஆள் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம், ஆனால் நம்ம ஓட்டிகிட்டு போனால் பார்க்க முடியாது. அப்படியே உட்கார்ந்துட்டு போனால் ஏதோ வாய் பாட்டுக்கு பேசிக்கிட்டே சிந்திச்சுட்டே போவார்கள். அவங்க பிஸ்னஸில் என்ன பண்ணணுமோ அதை பேசிக்கொண்டு போவார்கள், மனதிற்குள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். இப்போ 2 விதமான சப்தம், வாய் வழியாக போடுற சப்தம், மனசு வழியாக போடுற சப்தம். இந்த 2 இடத்தில் சப்தம் இல்லை என்றால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சைலன்ஸ், அசப்தம். இப்போ ஒருவர் மௌன விரதம் இருக்கன்னு சொல்லி காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் பேசலை. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார்? வாக் மூலமாக அன்று அமைதியுடன் இருந்திருக்கின்றார். அது ஒரு விதமான அசப்தம். பிறகு யோக அபியாசமெல்லாம் பண்ணி ஒரு நாள் பூரா இருக்க முடியாட்டியும் கொஞ்ச நேரமாவது மனதில் எண்ணங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி இருக்காருன்னு வச்சுக்கோமே, அது அதை விட கடினம். வாயிலையாவது பேசாமல் இருந்துட்டு மனசில் எதையோ நினச்சிட்டு இருந்துடலாம். மனதிலையும் எதையும் நினைக்காம அமைதியாக இருந்தால் அது மனதளவில் அமைதி. இந்த சைலன்ஸ், அசப்தத்தை நாம் விசாரம் செய்தால் இது எப்படிப்பட்ட அசப்தம் அல்லது அமைதி என்றால், இந்த அமைதி வாய் பேசாமல் இருக்கும் பொழுது இருக்கின்றது, மனம் அமைதியாக இருக்கும் பொழுது இருக்கின்ற அமைதி. இந்த அமைதி ரிலேட்டிவ் என்று நாம் கூறுகின்றோம். ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னால் இது முழுமையானது அல்ல. சில நேரத்திற்கு பிறகு சப்தமானது வந்துவிடும். காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் மௌனமாக இருக்கும்,
சாயந்தரத்துக்கு மேலே என்ன ஆயிரும், சப்தமானது வந்துவிடும். அதே போல் எண்ணத்தை அடக்கி வச்சிருந்தோம்னா எண்ணமானது பிறகு வெளி வந்துவிடும். இந்த அமைதியை, அதாவது வாய் பேசாமல் இருத்தல் அல்லது சப்தம் உருவாகாமல் இருத்தல், இந்த அமைதி அபாவ ரூபம். அபாவ ரூபம்னு சொன்னால் இந்த இடத்தில் இப்பொழுது சப்தம் இல்லை, சப்தத்தினுடைய இல்லாமை, அது அமைதி, அது அபாவ ரூபம். அபாவம்னா இல்லாமல் இருக்கின்ற தன்மை. அதுபோல அசப்தம் அமாத்திரை என்று சொல்லும் பொழுது நமக்கு சாதாரண பொருள் என்ன புரியும்னு சொன்னால் அங்கே சப்தம் கிடையாது. நம்ம புரிந்து கொண்டுள்ள அபாவ ரூபமான சைலன்ஸ், அசப்தத்தை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இல்லாமை ரூபமான, இல்லாமை ரூபமானன்னா அபாவ ரூபம். அபாவ ரூபம்னா சப்தத்திற்கு ஆப்போசிட், சப்தத்திற்கு முரண்பாடாக இருப்பது. சப்தம் வந்தால் அது போயிடும். எவ்வளவு நேரம் நிசப்தமாக இருக்க முடியும்? சப்தம் போடாத வரைக்கும். அந்த அமைதி எவ்வளவு நேரம் இருக்கும்? சைலன்ஸ் எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்ம சப்தம் போடாத வரை. சப்தம் போட்டுட்டோம் அப்படின்னா அது போயிடும். ஆகவே அது வந்து செல்லக்கூடியது, அபாவ ரூபமாக இருப்பது. இப்போ நம்ம சாதாரணமாக புரிந்து கொண்ட அசப்தம் சைலன்ஸ் எப்படிப்பட்டது? கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு அது போயிடும். இப்போ வந்து செல்வது அபாவ ரூபமாக இருப்பது. நம்ம சாதாரணமாக புரிஞ்சிட்ட அமாத்திரையினுடைய முதல் சொரூபம் ஆகமாபாயி, வரும் செல்லும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன், கொஞ்ச நேரம் அவன் பேசாமல் இருந்தான், பிறகு பேச ஆரம்பித்து விட்டான். அப்படி சொல்லும்போது என்ன ஆகின்றது? அமைதி இருந்தது, பிறகு அமைதி சென்றது, பிறகு மீண்டும் அமைதி வரும், அமைதி செல்லும். இது முதல் சொரூபம். இரண்டாவது சொரூபம் அபாவ ரூபம், அது இல்லாத தன்மை. மூன்றாவது சொரூபம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்ட அமைதி, இதுக்கு அப்பாற்பட்டதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது சொரூபம் துவந்துவாத்மகம், இருமை சொரூபம், அல்லது சப்தத்திற்கு விரோதமானது, சப்தத்திற்கு விரோதியாக இருக்கின்ற அசப்தம். அசப்தம் எவ்வளவு தூரம் இருக்கும்னா சப்தம் போடுற வரைக்கும் தான் இருக்கும். சப்தம் வந்துடுதுன்னு சொன்னால் அசப்தம் போயிடும். இப்போ அந்த அசப்தம் எப்படிப்பட்டதுன்னா சப்தத்திற்கு விரோதி. அந்த அசப்தம் எவ்வளவு தூரம் நம்ம வச்சிருக்க முடியும்னா சப்தத்தை கட்டுப்படுத்துகிற வரைக்கும் தான். சப்தத்தை போட்டுட்டோம், உருவாக்கிட்டோம், அந்த சைலன்ஸை நம்ம இழந்துருவோம். ஆகவே நாம் புரிந்து கொண்டுள்ள சைலன்ஸ், அமைதி எப்படிப்பட்டது என்றால் அபாவ ரூபம், இல்லாமை சொரூபம், சப்தத்திற்கு விரோதியாக இருத்தல், பிறகு வந்து செல்வதாக இருத்தல், இவைகளெல்லாம் ரிலேட்டிவ். இதைத்தான் நம்ம சாதாரணமாக புரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கு சொல்லப்படுகின்ற அமாத்திரை என்பது இப்பொழுது நாம் பார்த்த அசப்தத்தை குறிக்கவில்லை. இதுதான் முக்கியமான கருத்து. நாம் சாதாரணமாக அசப்தம் சைலன்ஸ் அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்கிறோமோ அதை அமாத்திரக என்ற சொல் குறிக்கவில்லை. நாம் புரிஞ்சிட்டது என்ன? சைலன்ஸ், வந்து செல்கின்ற அமைதி, அபாவ ரூபமான அமைதி. அந்த இடத்துல சப்தம் இல்லை, அங்கே இருக்கிற வஸ்துவை பற்றி சொல்லவில்லை, சப்தம் இல்லை அப்படிங்கிற சொரூபம். மூன்றாவது, சப்தத்தை கண்டா அது பயந்து ஓடிவிடும், சப்தம் வந்த உடனே அது நிற்காது, அப்படிப்பட்ட அமைதி. இப்படி நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற ரிலேட்டிவ் சைலன்ஸ்,
அதை அமாத்திரக என்ற சொல் சொல்லவில்லை. பிறகு அமாத்திரக என்ற சொல் எதை சொல்கிறது என்றால், இங்கு 12வது மந்திரத்தில் அமாத்திரக என்ற சொல்லினுடைய பொருள் நம்முடைய மனதிலும் வாக்கிலும் வெளியிலும் சப்தமானது தோன்றுகிறது. பிறகு நாம் இப்பொழுது பார்த்தமே ஒரு சைலன்ஸ், அமைதி, அதுவும் தோன்றுகிறது. வாக், மனம், பிரபஞ்சம் இந்த இடங்களில் சப்தமானது தோன்றுகிறது. நாம் பார்த்த அசப்தமும் தோன்றுகிறது. இந்த இரண்டையும், சப்தத்தையும் அசப்தத்தையும் எந்த ஒரு சைத்தன்யம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, நான் இப்பொழுது சப்தத்தை பிரகாசப்படுத்துகின்றேன், நான் இப்பொழுது அசப்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன், இப்பொழுது சப்தத்தை அறிகின்றேன், இப்பொழுது நான் அசப்தத்தை அறிகின்றேன் என்று சப்தத்தையும் அசப்தத்தையும் எந்த ஒரு சைத்தன்யம் பிரகாசித்து கொண்டிருக்கின்றதோ அந்த சைத்தன்யமும் அசப்த ரூபம். எந்த ஒரு சைத்தன்ய தத்துவம் சப்தத்தை பிரகாசிக்கின்றது. இப்பொழுது நம்மிடம் ஒரு சைத்தன்ய தத்துவம் இந்த சப்தத்தை பிரகாசிக்கிறது. பிறகு சப்தத்தினுடைய அபாவம், ஒரு வாக்கியத்துக்கும் இனியொரு வாக்கியத்துக்கும் இடையில ஒரு கேப் வருது, சைலன்ஸ் இருக்கின்றது. அந்த அசப்தத்தையும் எந்த ஒரு சைத்தன்யம் விளக்குகின்றதோ அந்த சைத்தன்யம் சப்தம் போடுமா சப்தம் போடாதா என்பது கேள்வி. எந்த ஒரு சைத்தன்யம் சப்தத்தை பிரகாசப்படுத்திட்டு இருக்கோ, எந்த ஒரு தத்துவத்தினால சப்தங்களெல்லாம் அறியப்படுகிறதோ, எந்த ஒரு சைத்தன்யத்தினால் மனதிலும் வாக்கிலும் இருக்கின்ற அசப்தமும் அறியப்படுகிறதோ அந்த சைத்தன்யம் என்றுமே அசப்த சொரூபம். அது என்னைக்குமே சப்தம் போடுறதில்லை. அது ஏதாவது சப்தம் போட்டுதுன்னு சொன்னால் அசப்தத்தை பிரகாசப்படுத்த முடியாது. அது சப்தத்தை பிரகாசப்படுத்த முடியாது. பார்க்கின்ற சாட்சியாக பார்க்கின்ற சைத்தன்யம் ஒரு சப்தத்தை போட்டுதுன்னா அந்த சப்தமும் இந்த சப்தமும் கிளாஷ் ஆயிக்கும். ஆகவே ஒரு சைத்தன்யம், ஒரு அறிவு சொரூபம், அது சப்தத்தையும் பிரகாசிக்கின்றது, அசப்தத்தையும் பிரகாசிக்கின்றது. அந்த சைத்தன்யம் அசப்த ரூபமானது எப்பொழுதுன்னு கேட்டால், சப்தத்தை பிரகாசிக்கும் பொழுதும் அசப்தமாக இருக்கின்றது, அசப்தத்தை பிரகாசிக்கும் பொழுதும் அசப்தமாக இருக்கின்றது. இந்த சைத்தன்யம் சப்தத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது அந்த சைத்தன்யத்தில் ஏதாவது சப்தம் இருக்குமோ? அது அமாத்ரா, சைலன்ஸ். இந்த சைத்தன்யம் மௌனத்தை, அசப்தத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது இந்த சைத்தன்யத்திடம் ஏதாவது சப்தம் இருக்குமா என்றால் சப்தம் இருக்காது. இங்கு சொல்கின்ற அமாத்திரை நாம் புரிந்து கொண்ட சப்த அசப்தத்திற்கு அப்பாற்பட்ட என்றும் அசப்தம், அந்த இடத்துல அசப்தம் இருக்கு, என்றும் அசப்த ரூபமான சைத்தன்யத்தை குறிக்கின்ற. அதனால தான் இந்த சைத்தன்யத்திற்கு ஒரு பேர் வந்தது. அதனுடைய பொருள் இப்போ நமக்கு புரியும். சாந்தம் சிவம் அத்வைதம். அந்த சாந்தம்ங்கிறனுடைய அர்த்தம் அமாத்திரை என்ற சொல் விளக்குகின்றது. அங்கே சாந்தம்னா என்ன? இந்த சைத்தன்யம் என்றும் அசப்தமாக இருக்கின்றது. இருந்து கொண்டு என்ன செய்கின்றது? நம்முடைய மனதில், வாக்கில், உலகத்தில் இருக்கின்ற சப்தத்தை காட்டுகிறது, அசப்தத்தை காட்டுகின்றது.
இதை கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல்னு 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தோட கொஞ்சம் சேர்த்து பார்த்தாலும் நமக்கு புரியும். கர்மம் அகர்மம் இந்த இரண்டும் எந்த சைத்தன்யம் பிரகாசிக்கின்றதோ, கர்மம் அனாத்மாவினுடைய செயல், அகர்மமும் அனாத்மாவினுடைய செயல். அனாத்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, அனாத்மா செயல்படுகிறது. ஆத்மா என்னைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட்லெஸ்னஸ் ரெண்டையும் பிரகாசப்படுத்துகின்றது. அதுதான் அமாத்திரை என்று இங்கு சொல்லப்படுகிறது. அப்ப நம்மிடம் இப்பொழுது 2 சைலன்ஸ் இருக்கு, 2 அசப்தம் இருக்கின்றது. ஒரு அசப்தம் சப்தத்துக்கு விரோதியான அசப்தம். அந்த சப்தம் வந்தால் அசப்தம் போயிடும். அமைதி, ஒரு அமைதி அமைதியின்மைக்கு விரோதி. இனி ஒரு முக்கிய அசப்தம், அது என்னைக்குமே போகாது. அது சப்தம் இருக்கும் பொழுதும் அசப்தமாக இருக்கு, அசப்தமாக இருக்கும் பொழுதும் அசப்தமாக இருக்கு. நாம் இந்த முக்கியமான அசப்தத்தில் இல்லாமல் ரிலேட்டிவ் அசப்தத்தில் இருக்கிறதுனால தான் சில சமயம் மனசில் சப்தம் அசப்தம் இருக்கு. இங்கு சொன்ன சதுர்த்தமான அமாத்திரை நான் புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், நான் என்னைக்குமே அசப்தமாக இருக்கேன். நான் பேசும் பொழுதும் மௌனம், நான் பேசாத பொழுதும் மௌனமாக இருக்கின்றேன். எப்பொழுதுனா இந்த 2வது பார்த்தமே, இந்த சைத்தன்யத்தை நான் என்று புரிந்து கொள்ளும் பொழுது. இப்பொழுது எதை நான் புரிஞ்சிட்டு இருக்கோம்? சப்தம் போகின்ற அந்த கரணத்தில் நான்கிற எண்ணத்தை வச்சிருக்கோம். அந்த கரணத்தில் சில நேரத்தில் அமைதி, சில நேரத்தில் அமைதியின்மை. அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சைத்தன்யத்திடம் நான்கிற புத்தி போய்விட்டால் என்ன ஆகும்னா, அந்த கரணத்தில் அமைதி இருக்கும் பொழுதும் நான் அமைதியாக இருக்கேன், அந்த கரணத்தில் சப்தங்கள் இருக்கும் பொழுதும் நான் அமைதியாக இருக்கின்றேன். அப்போ நான் என்னைக்கு மௌன விரதம் இருக்கேன்னா, எல்லா நாளும் மௌனமாகத்தான் இருக்கின்றேன். நான் என்றும் அமாத்ரா சொரூபம், நான் என்றும் நிசப்தமாக இருக்கின்றேன். அதனால தான் இந்த சாந்தகங்கிற வேர்டு அவ்வளவு வெயிட்டுள்ள வேர்டு. வெயிட்டுள்ள வேர்டுன்னு சொன்னால் அவ்வளவு கருத்தை உடைய சொல். சாந்தக என்றால் என்றும் சாந்தக, எல்லா காலத்திலும் அமைதியுடன் சப்தமற்று இருக்கின்ற சொரூபம், அது சைத்தன்யம். அந்த சொரூபம் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்போ இங்கு அமாத்திரகங்கிறதுக்கு என்ன லட்சணம் இப்போ சொல்லலாம்? சப்த அசப்த சாட்சி. சப்தத்திற்கும் அசப்தத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற சைத்தன்யம். இப்போ அமாத்திரக என்பதனுடைய பொருள் சப்தத்திற்கும் அசப்தத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற, அங்கேயும் ஒரு அசப்தத்தை போட்டுக்கணும், அசப்தமான சைத்தன்ய ஸ்வரூபம். இப்போ முன்ன சொன்ன அசப்தம் பின்னாடி சொன்ன அசப்தத்துக்குள்ள வேறுபாடு என்ன? முன்ன சொன்ன அசப்தத்துக்கு 3 கருத்து சொன்னோம். ஒன்று வந்து செல்வது, இரண்டாவது அபாவ ரூபம், மூன்றாவது விரோதி, சப்தத்துக்கு விரோதியாக இருத்தல். இப்போ சொல்கின்ற அசப்தம், அதிஷ்டானமான அசப்தம், இந்த 3க்கு அப்பாற்பட்டது. அது வந்து செல்வதில்லை, பிறகு அது அபாவ ரூபமில்லை, சாட்சியாக இருக்கின்ற ஒரு வஸ்து பாவ ரூபம் சத், சத் ரூபமானது. மூன்றாவது, அதுதான் ரொம்ப முக்கியம், சப்தத்துக்கு விரோதி அல்ல.
சப்தம் இருக்கும் பொழுதே இது அசப்தமாக இருக்கு. நம்முடைய துயரத்துக்கு எப்படி காரணம்னா, வெளியே சப்தம் இருந்ததுன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுறோம். சப்தம் இருக்கே, சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லி. இப்போ நம்மிடம் நாம் அடைந்த அமைதி சப்தத்துக்கு விரோதியாக இருக்கிறதுனால சப்தம் வந்தால் அமைதி போயிடுது. இந்த அமைதி என்னன்னு சொன்னால் சப்தத்துக்கு விரோதி அல்ல. இந்த ஒரே ஒரு இடத்துல தான், இதுதான் த பாயிண்ட்னு சொல்கிறது. சம்சாரத்துக்கும் மோட்சத்துக்கும் பாயிண்ட்டுன்னு சொன்னால் இந்த இடம்தான். எந்த இடம்? சப்தத்திற்கு விரோதம் இல்லாத அசப்தம் நான் அல்லது ஆத்மா. இப்படி புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் யார் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும்? நான் தான் அசப்தமான ஆத்மா. என்னை சுற்றி எவ்வளவு சப்தங்கள், என்னுடைய மனதில் எவ்வளவு எண்ணங்கள் இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவன்? எண்ணங்களற்றவன், சப்தமற்றவன். நம்முடைய துயரத்துக்கு காரணம் என்ன? நாம் நாடுகின்ற, நாம் அடைகின்ற அமைதி ஒன்றுக்கு விரோதியாக இருப்பது. நாம் அடைகிற பீஸ் அமைதி விரோதி சொரூபம். பிராரப்த வசத்தினால அந்த விரோதி வந்த உடனே அது போயிடும். இப்போ நம்ம என்ன அடையணும்னா அஜாத சத்ரு, விரோதியே இல்லாத ஒன்றை நாம் அடைய வேண்டும். அது எப்பொழுதுனா, எதை விரோதின்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அது இருக்கும் பொழுதே அது விரோதி அல்ல. சப்தத்தை நம்ம அசப்தமாக மாற்றிடுறோம். இந்த ஞானம் வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, எதெல்லாம் சப்தம் போட்டுட்டு நம்மளைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததோ அதெல்லாம் அசப்தமாக மாறியாச்சு. காரணம் என்ன? அது இருக்கும் பொழுதும் நான் அசப்தமாக இருக்கின்றேன், அமைதியாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட சொரூபத்தை தான் இங்கு அமாத்ரக அல்லது அசப்தம் என்று நாம் கூறுகின்றோம். இப்போ ஒரு கோணத்தில் நம்ம விளக்கம் பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தோம்? 2 சப்தங்கள் இருக்கின்றது. 2 சப்தங்களில் செல்கின்ற அபாவ ரூபமாக இருக்கின்ற சப்தத்திற்கு விரோதியாக இருக்கின்ற சப்தம், பிறகு இனி ஒரு சப்தம், இந்த அசப்தத்தையும் சப்தத்தையும் பிரகாசிக்கின்ற சப்தம், அது சைத்தன்யம், அது நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகின்றது. மீண்டும் இதே கருத்தை வேறொரு கோணத்தில் பார்க்கலாம். புரிந்து கொள்வதற்காக இதே கருத்தை பார்த்துட்டு பிறகு மந்திரத்திற்குள் செல்லலாம். சப்தத்திற்கு 3 அவஸ்தைகள் இருக்கின்றது. நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு வர்றமே சப்தம், அதற்கு 3 நிலைகள் இருக்கின்ற. இப்போ நம்ம பார்க்க போகிற விசாரம் வேறொரு கோணத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான். முதல் அவஸ்தை ஸ்தூல அவஸ்தா, சப்தத்தினுடைய ஸ்தூல அவஸ்தை. அதை கலா என்று சொல்லப்படுகின்றது. சப்தத்தினுடைய ஸ்தூல அவஸ்தைக்கு கலா என்று சொல்லப்படுகிறது. சப்தத்தினுடைய 2வது அவஸ்தை சூக்ஷ்ம அவஸ்தை. அதை நாதம் என்று சொல்லப்படுகின்றது. சப்தத்துக்கு இனி ஒரு அவஸ்தை இருக்கின்றது, காரண அவஸ்தை. அதை பிந்து என்று சொல்லப்படுகின்றது. பிந்து என்றால் சப்தத்தினுடைய காரண அவஸ்தை. நாதம் என்றால் சப்தத்தினுடைய சூக்ஷ்ம அவஸ்தை. கலா என்றால் சப்தத்தினுடைய ஸ்தூல அவஸ்தை. நாத பிந்து கலா அதீதகன்னு பாடுறோம். பிந்து நாத கலாதீதக. இப்போ பிந்து நாதம் கலா, காரணம் சூக்ஷ்மம் ஸ்தூலம். இதில் முதல் எடுத்துக்குவோம். ஸ்தூல அவஸ்தை இருக்கின்றது. அந்த ஸ்தூல அவஸ்தைன்னு சொல்கிறது வாக் என்ற கர்மேந்திரியத்திலிருந்து உற்பத்தி ஆவது. நம்ம இப்போ கேட்டுட்ருக்கிற சப்தம் ஸ்தூல அவஸ்தை. வாக்குங்கிற கர்மேந்திரியத்திலிருந்து தோன்றுகின்ற சப்தம்.
அதைத்தான் கலா என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் ப்ராக்டிக்கலாக சப்தம்னு சொல்கிறோம். சவுண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம காதில் கேட்கக்கூடியது, வாக்கில் தோன்றது மட்டுமல்ல. ஒரு மூங்கில் குச்சியை முறிச்சோம்னா சப்தம் வருது, அது ஸ்தூல அவஸ்தை, காதால் கேட்கக்கூடியது. இரண்டாவது சூக்ஷ்ம அவஸ்தை அப்படின்னா என்னவென்றால், நம்ம ஒரு சொல்லணுங்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகியிருக்கும், மிக விரைவாக அந்த சொல்லை பற்றிய விருத்தியானது மனதில் தோன்றியிருக்கும். இப்போ மனதில் விருத்தி தோன்றி பிறகு சொல்லாக வரும். அந்த விருத்தி சூக்ஷ்ம அவஸ்தை. இந்த இடத்துல மனசில் இருக்கிற விருத்தியையே சப்தம்னு சொல்கிறோம். காரணம் என்ன, அந்த விருத்தி தான், விருத்தினா எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் சப்தமாக வெளிப்படுகிறது. அதனால தான் ஒருத்தருடைய மனசில் ரொம்ப எண்ணங்கள் வேகமாக ஓடிட்டு இருந்ததுன்னா வாயும் வேகமாக ஓடும். காரணம் என்ன, எண்ணங்கள் நம்ம இருக்கும் பொழுது அது எது வழியாக வெளிப்படும்னு சொன்னால் வாய் வழியாக தான் வெளிப்படும். அதனால தான் மனதை அடக்கடக்க நம்ம எரியாமல் வாயும் அடங்கும், வாயை அடக்கடக்க மனசு அடங்கும். இப்போ மனசுங்கிறது விருத்தி ரூபமானது, அது ஸ்தூலமாக வெளிப்படும். இதை நாதம் என்று சொல்கின்றோம். பிறகு மனதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருத்தி வருது. அதுக்கு காரணம் என்ன, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 60 பேர் இருந்தோம் அப்படின்னா 60 பேர்த்தினுடைய மனதிலையும் ஒவ்வொரு வேகமாக ஒவ்வொரு விதத்தில் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் மாறுபடுது. அதுக்கு என்ன காரணம் என்றால் காரண அவஸ்தா, அவர்களுடைய சம்ஸ்காரங்கள், அவர்களுடைய காரண சரீரம். காரண அவஸ்தான்னு சொன்னால் இந்த சூக்ஷ்மமே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பதிவு, மெமரி, சித்தம் இதெல்லாம் சேர்ந்து காரண அவஸ்தையில் இருக்குது. அந்த காரண அவஸ்தை சூக்ஷ்மமாக மாறி அந்த காரணம் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுவதனால் மனதில் வர்ற விருத்திகள் பிறகு சொற்கள் வேறுபடுகின்றது. அதைத்தான் பிந்து என்று சொல்லப்படுகிறது. இப்போ மௌன விரதம்னு நம்ம சொல்கிறோம். அதில் வாயில் பேசாமல் இருத்தல்ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜில் பயன்படுத்த வேண்டிய சாதனை. அதை காஷ்ட மௌனம் என்று அழைக்கப்படும். காஷ்ட மௌனம்னு சொன்னால் விருத்தியை பற்றி கவலை இல்லை, எதையோ எவ்வளவோ நினச்சிக்குவோம். முதல்ல வாய் அதிகமாக பேசுவதை நாம் நிறுத்தி பழகுகின்றோம். அது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு சாதனை. அந்த மௌனத்தை தான் காஷ்ட மௌனம்னு சொல்கிறோம். இதெல்லாம் தேவை தான், ஆரம்ப காலத்தில் இவைகளெல்லாம் கண்டிப்பாக தேவை. நான் சப்த அசப்த சாட்சி ரூபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வளர்கிட்டே இருக்கக்கூடாது, அது சும்மா சொல்கிறது. நான் என்ன பேசினாலும் பேசாவிட்டாலும் பேசாத சாட்சின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தால் என்ன ஆகிறது, அதெல்லாம் நம்ம ஏமாற்றிக்கொள்கின்ற வேதாந்தம். அப்படி இல்லாமல் முதலில் சாதனா ரூபமான காஷ்ட மௌனத்தை மேற்கொள்ள வேண்டும். அதுவே யாருக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை முயற்சி பண்ணி செய்யணும். இரண்டாவது அமைதி என்பது சூக்ஷ்மமான மனதை அமைதிப்படுத்துதல். அதிகமாக சிந்திக்க மாட்டேங்கிறதே ஒரு பெரிய மௌன விரதம். இன்னைக்கு இதை குறித்து சிந்திக்க மாட்டேன், இந்த விஷயத்தை பற்றி நான் எண்ண மாட்டேன், அது அடுத்த ஸ்டேஜ். மௌன விரதம் இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணங்கள் அனாத்ம விஷயத்தில் இருக்காது, வியாபாரத்தையோ எதையோ யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டேன். வாய் மௌனமாக இருக்கும்போது சாஸ்திர சம்பந்தமான எண்ணம்தான் இருக்க வேண்டும். இது அதை விட உயர்ந்த ஸ்டேஜ், அடுத்த படி. அப்போ என்ன ஆகுதுன்னா சூக்ஷ்மமான மனதிலையும் அமைதி வருகின்றது. இது வழியாகத்தான் இந்த தத்துவத்துக்கு வர முடியும். முதல்ல காஷ்ட மௌனம், இரண்டாவது மனதிற்குள் மௌனம் இருக்க வேண்டும். மனதுக்குள்ளேயே யாருக்கிட்டையாவது பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது, மனதுக்குள்ளே ஆள் இருக்கக்கூடாது பேசுகிறதுக்கு. இல்லையேன்னு நினைக்காதீர்கள், சிந்தித்து பார்த்தால் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆகும்னு சொன்னால், ஞானத்திற்கு ஒருத்தன்
காரணம்னு சொன்னால் அந்த காரண நிலையில் அஞ்ஞானம் இருக்கு. அஞ்ஞானம்ங்கிறது ஸ்தூல சூக்ஷ்ம நிலையிலிருந்து காரண நிலையில் அஞ்ஞானம் வியாபித்து இருக்கின்றது. நான் யார், என்னுடைய சொரூபம் என்னங்கிற அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் ஒருவன் எவ்வளவுதான் ஸ்தூல சூக்ஷ்மத்தில் மௌனத்தை அடைந்தாலும் இந்த நான்கிறது அனாத்மாவில் இருக்கிற சரீரத்தில் நான்கிற புத்தி இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்பான், அல்லது ஒரு பிறவி முழுவதும் அமைதியாக இருக்கலாம். மீண்டும் அவன் சப்தத்துக்குள் வந்து விடுவான். இந்த சாதனையோடு நம்ம வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வச்சோம்னு வச்சுக்குவோமே, வாக்கை பேசாமல் படுத்திட்டோம், மனதையும் அமைதிப்படுத்தி விட்டால் இது ரிலேட்டிவ், கொஞ்ச நாள் தான் இருக்கும். என்ன, இந்த அமைதி காரண சப்தத்தில் ஒடுங்கி இருக்கு, காரணத்தில் அஞ்ஞானம் இருக்கின்றது. பிறகு மீண்டும் நாம் பேச ஆரம்பிச்சிடுவோம், சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். சிந்திக்கம்னு எல்லாமே சத்தியமாக நினச்சிட்டு பேச, எல்லாமே சத்தியமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். அதனால தான் பெரிய பெரிய ஆட்களை, யோகிகளை பார்த்தா, ஹிமாலயமெல்லாம் ஹிமாலயாவுக்கு போய் பார்த்தோம்னா சில பேர் 10 வருடம் 17 வருடம் மௌன விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்து விடுவார். அவங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கும் தத்துவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் ஒடுங்கிய நிலையில் அஞ்ஞானம் இருந்திருக்கின்றது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 2 சாதனையினுடைய துணை கொண்டு மனதை ஓரளவு அமைதிப்படுத்தினா போதும். அதனுடைய துணை அமைதியான மனதை கொண்டு நான் இதுவரைக்கும் ஒரு விசாரம் பண்ணமே, அமைதியான அமாத்ரா சொரூபம் எப்படிப்பட்டவன் என்றால், என்னுடைய மனதில் இருக்கின்ற அசப்தத்தையும் பிறகு சப்தத்தையும் வெளியே இருக்கின்ற சப்தத்தையும் அசப்தத்தையும் பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்ய சொரூபம் நான் என்றுமே அமைதி சொரூபம் என்ற ஞானம் விட்டால், அந்த ஆத்மாவில் 4 அபிமானம் இருக்கும் பொழுது அது சரியான அறிவு. என்ன ஏற்படுகின்றது? அது மோக்ஷம். அப்பொழுதுதான் அவன் உண்மையான சாந்தியை அடைகின்றான், உண்மையான சாந்தத்தை அடைகின்றான். அப்பொழுது அவனுக்கு தனக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சாந்தியை அளிக்கின்ற 2வது வஸ்து இருக்காது. சாதனா லெவலில் யாராவது சப்தம் போட்டால் நமக்கு கோவம் வந்துடும், நான் அமைதியாக இருக்கேன் கெடுக்கிறீர்களேன்னு சொல்லி. ஆனால் இந்த சித்த நிலையில் சப்தத்துக்குள்ளே இருக்கும் பொழுதும் அசப்தத்துக்குள்ளே இருக்கும் பொழுதும், கங்கை கரையோரத்தில் இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்திருந்தாலும் சரி, மனம் அமைதியில் இருக்கும், சாந்தமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், நான் சப்த அசப்த சாட்சி ஸ்வரூபம். சாதனா லெவலில் இருக்கிற மௌனம் வேறு, சித்த நிலையில் இருக்கின்ற மௌனம் வேறு. இந்த மௌனம் நான் பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மௌனமாக நான் இருக்கின்றேன். எந்த மௌனத்தை நான் அடைய விரும்புகிறேனோ அந்த மௌன ஸ்வரூபம் அகம், சாந்தக அகம். அந்த அர்த்தத்தை தான் அமாத்ரக என்ற சொல் விளக்குகின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.